பரமசிவன் அவர்களின் படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியுடைய தலைவர், நடுகள் இலக்கிய களத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாரிமுத்து அவர்களே, தொடக்க உரையாற்றிய தோழர் சிகா மார்க்ஸ் அவர்களே, இங்கே எனக்கு முன் தோப்பா அவர்களை பற்றி உரையாற்றியிருக்கிற தோழர் பாரதி அவர்களே, முனைவர் சங்கர்ராம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் அருந்தமாக கூறியிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தோப்பா அவர்களை பற்றி தோழர்கள், எனக்கு முன் பேசிய தோழர்கள் தெளிவான ஒரு ஆய்வுரையை வழங்கியிருக்கிறார்கள். அவருடைய நூல்களை படித்து அந்த அடிப்படையில் தோழர் பாரதி விரிவாக பேசினார். நம்மில் ஒருவராக தோப்பாவை கொண்டு வந்து நிறுத்துகிற முறையாக சங்கர்ராம் முறை இருந்தது. இன்னும் ஒன்று என்னவென்றால், தாய்த்தமிழ் கல்வி இயக்கத்தோடு ஒரு நெருக்கம் என்பதை அவர் குறிப்பிட்டார். உள்ளாட்சியில் பாரதி தாய்த்தமிழ் நடத்தி பல வகையிலும் தாய்த்தமிழால் இணைந்தவர்களாக நாம் இருக்கிறோம். பரமசிவன் அவர்களை, தோப்பு அவர்களை முதலில் சந்தித்த நிகழ்வு என்பது சந்திப்பு என்று சொல்ல முடியாது, முதல்ல பார்த்த நிகழ்வு என்பது அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு முறை மொழியியல் துறையில் உலகமையை பற்றி ஒரு 3 நாள் தொடர் உரைக்காக என்னை குறிப்பிட்டிருந்தார்கள். நான் போய் பேசினேன். அந்த கல்லூரியில் அவர் பணியாற்றவில்லை என்றாலும் அந்த உரை கேட்பதற்காக அந்த கல்லூரிக்கு வந்திருந்தார். அவர் வந்தது மட்டுமல்ல, அவரோடு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்களையும் இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் என்று அழைத்து வந்து உட்கார வைத்திருந்தார் என்று நிகழ்ச்சி முடிந்த பிறகு எனக்கு சொன்னார். அப்போது அவரோடு உரையாடுகிற அல்லது நெருங்கி அறிமுகமாகிக் கொள்கிற வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவர் தமிழ்துறை தலைவராக இருந்தபோது ஐயா அறிவரசன் அவர்களோடு நான் அங்கு சென்றிருந்தேன். தமிழ்துறை மாணவர்களுக்காக தமிழ் தேசிய அரசியல் வகுப்பு நடத்துமாறு என்னை கேட்டுக்கொண்டார். அவரையும் பார்வையாளர்கள் ஒருவராக அன்றைக்கு அவர்களும் பேசவில்லை, என்னை அறிமுகப்படுத்தியதோடு சரி. தமிழ் தேசியம் குறித்து ஒரு அரசியல் வகுப்பினை அவருடைய மாணவர்களுக்காக நான் நடத்தினேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அவரை பற்றி, அவருடைய நூல்களை பற்றி, அதற்கு பிறகு படிக்கிற ஆர்வத்தை கொண்டு படித்துக் கொண்டேன். இந்து தமிழ் நாளேட்டில் ஒரு முறை ஒரு பகுதி, ஒரு நூலகம் போன்ற ஒரு பகுதி வெளியிடுவார்கள். அதில் நீங்கள் படித்த நூல் என்று ஒரு நூலை பற்றி அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டபோது தோப்பாவனுடைய இந்த செவி என்ற நூலை தான் நான் அறிமுகம் செய்து எழுதியிருக்கேன். அதில் குறிப்பாக தந்தை பெரியார் குறித்து அவர் சொல்லக்கூடிய ஒரு செவியை, ஒரு பேட்டியை, நேர்காணலை எடுத்துக்காட்டி அதற்கு ஒரு காரணம், பொதுவான தமிழ் தேசிய இயக்கத்திற்கு பெரியாரை எப்படி பார்ப்பது என்ற ஒரு விவாதம் முனைப்பாக நடந்து கொண்டது. ஒரு பக்கம் பெரியாரை அடியோடு மறுதளிக்கிறவர்கள், இன்னொரு பக்கம் பெரியாரை அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்று 2 பிரிவாக இருந்த போது என்னுடைய கருத்துக்களுக்கு சான்றாக தோப்பாவுடைய கருத்துக்களை நான் பார்த்த காரணத்தினால் அந்த நூலை ஒரு நோக்கத்தோடு தான் நான் எடுத்த அந்த நேரத்தில் கையாட்டத்தை தமிழ் ஹிந்து இயக்கில் வெளிவந்திருந்தது. அதற்கு மேல் அவரோடு ஒரு நெருங்கிய பழக்கம் என்பது எனக்கு ஏற்பட வாய்ப்பில்லாமல் போனது. ஆனால் அவருடைய நூல்களை படிக்கிற போது அவருக்கும் நமக்குமான
அந்த நெருக்கம் உறவு என்பது ஒருவேளை வாழ்வில் ஒருபோதும் அவரை சந்திக்காமல் பழகாமல் போயிருந்தால் கூட இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய மாணவராக அவரோடு பழகிய நண்பராக சங்கர்ராம் இங்கே உரிமையோடு பலவற்றை சொன்னார். அதற்கு மேல் நெருக்கமான ஒன்றாக காணக்கூடிய முறைமை பெரியார் பற்றி அவர் கேட்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் உங்களை பெரியாரிஸ்ட் என்று அழைக்கலாமா என்று கேட்கிற போது 95% நான் பெரியாரிஸ்ட் என்று அவர் பதில் சொல்றார். சரி, அந்த 5% எப்படி நீங்கள் வேறுபடுகிறீர்கள் என்று அந்த நேர்காணல் காண்கிறவர் மீண்டும் கேட்பார். தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள் பண்பாட்டில் இருக்கக்கூடிய வேர்களை பெரியார் பார்க்க மறுத்துவிட்டார், பார்க்க தவறிவிட்டார். ஆனால் அது அக்காலத்திற்கு சரிதான். 75 அவர் பணியாற்ற தொடங்கினார். நான் 75க்கு பிறகு வந்து இதையெல்லாம் பேசுகிறேன் என்று அதற்கான காலவரையறையும் சொல்வார். அதற்கு மேல் அப்படியானால் அவருடைய இயக்க சார்பியல். நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போது எனக்கு வந்து ஒரே வயது தான், 2 மாதம் தான் வேறுபாடு. நான் மூத்தவன், நானும் 50 அவரும் 50. அவருடைய பொது வாழ்க்கை ஆர்வத்திற்கு காரணமாக அமைந்தது மதுரையில் அண்ணா அவருடைய ஒரு சொற்பொழிவு என்று அவர் சொல்லியிருந்தார். எனக்கு கூட 68 அண்ணாவுடைய சொற்பொழிவு கேட்ட பிறகுதான் நான் மேடையில் பேச ஆரம்பித்தேன். திராவிட இயக்க கருத்துக்கள், இந்தியருக்கு போராட்டம் போன்றவற்றில் ஏற்பட்ட ஈடுபாட்டில் தான் நம்முடைய ஈடுபாடு தொடர்ந்தது. ஆனால் நான் பெரியாரிஸ்ட் என்கிற காரணத்தினால் 95% பெரியாரிஸ்டாக இருந்தால் கூட சொல்வதிலே தவறி. பெரியார் 25 பெரியாரிஸ்ட் என்றார், 73 அவரே 50% பெரியாரிஸ்ட் தான். என்னால் தேர்ந்து நிற்கக்கூடியதல்ல. உண்மையான பெரியாரில் இருப்பவர்கள் பெரியாரை எகிப்தில் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மம்மியை கூட பார்க்க மாட்டார். ஒரு உயிரோட்டமான பெரியார் எப்படி இருப்பார் என்றால் பயத்துக்குள்ளே நம்ம ஈடுபட்டுக் கொண்டே 47 அல்லது 52 பெரியார் எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் 73 இறுதி சொற்பொழிவை அவர் எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கும் பெரிய மாறுபாடு. நான் அடிக்கடி சொல்வதற்கு இயற்கையாகவே அவர் அத்தனை ஆண்டுகள் தான் வாழ முடிந்தது. ஒருவேளை 150 ஆண்டுகள் அவர் வாழ்வதாக வைத்துக் கொள்ளும். 50 வயது பெரியாருக்கும் 90 வயது பெரியாருக்கும் வேறுபாடு உண்டு என்றால் 90 வயது பெரியாருக்கும் 150 வயது பெரியாருக்கும் நிச்சயமாக முரண்பாடுகள் தான் வளர்ச்சிக்கு அடிப்படை. இயற்கையிலும் சரி, சமூகத்திலும் சரி, சிந்தனையிலும் சரி, முரண்பாடுகளிலும் தான் வளர்ச்சி ஏற்படுகிறது. முரண்பாடுகள் அற்ற நிலை வந்துவிட்டால் வளர்ச்சி தேக்கமடையும். அப்படி ஒரு வளர்ச்சி போட்டி பார்க்கிற போது 95% 50% என்பது முக்கியம். இந்த இழை தொடக்க இழை, அடிப்படை இழை பெரியார் என்பது, பெரியார் கொள்கை என்பது, பெரியார் இயம் என்றாலும் அதனுடைய சாரம் என்னவோ அந்த சாரமான செய்தி எப்படி தொடர்கிறது என்று பார்க்க. பெரியார் தமிழை படித்தார் கேட்கும் போது அவர் சொல்வார், அம்மா தமிழை படித்தார், அவரே தான் தமிழ்நாடு தமிழருக்கு கேட்டார். எனக்கு மொழிப்பற்றோ இனப்பற்றோ தேசப்பற்றோ கிடையாது என்று சொன்னாரே என்று கேட்கிற போது பரமசிவன் சொல்வார், தேசப்பற்று இல்லை என்றால் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்தையும் அவர் தான் கொடுத்தார். கொடுத்தது மட்டுமல்ல, இறுதி வரைக்கும் மற்றவர்களும் சேர்ந்து கொடுத்தார்கள் என்று சொல்லுவார்கள். மற்றவர்கள் கொடுத்தார்கள் தமிழர்கள். ஆனால் எந்த தமிழறிஞர் கடைசி நாள் வரைக்கும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று சொல்லிக் கொடுக்கிறார். இவர் தானே இது கடைசி வரைக்கும் முன்னெடுத்து கொடுப்பார். ஆனால் அந்த பெரியாரிய பற்றுதல் என்பது, பெரியார் மீதான மதிப்பு மரியாதை என்பது, பெரியார்
பெயரை சொல்லி ஒரு ஜனரஞ்சக அரசியல் செய்கிற நிலைக்கு பரமசிவனை தள்ளிவிடது. பெரியாரின் பெயரை சொல்லி அவருடைய விரல் பிடித்து நடித்தவர்களை எல்லாம் அங்கீகரித்து விடவில்லை. அதில் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாக இருக்கிறார். திராவிட கட்சிகளை நைந்து போய்விட்டன. இது பரமசிவனுடைய சொற்கள். நீர்த்து போய்விட்டன. இவர்கள் அடித்த விலகி அங்கிருக்கலை புதிதாக உருவாக்கினால் பெரியாரின் கொள்கைகளை மேலெடுத்துக் கொண்டு பெரியாரை நியாயப்படுத்துவதும் பெரியாரை போற்றுவதும் வேறு. பெரியாரை பெயர் சொல்லுகிற நிறுவனங்களை எல்லாம் போற்றுவது வேறு. இன்னும் சொல்ல போனால் நிலைமறுப்பு என்ற மார்க்சிய இயக்கியல் நெறியின் படி இவற்றின் அழிவில்தான் பெரியாரை ஒழுங்காக முன்னெடுக்கிற இயக்கங்கள் பிறக்க முடியும் என்பதிலே அவர் நம்பிக்கை வைக்கிறார். இயக்கங்கள்லாம் தொலைந்து போகட்டும் என்று சொல்வதில்லை. பிறகு எப்படி பெரியாரை காப்பது, பெரியார் கொள்கையை முன்னெடுப்பது என்பது இல்லை இல்லை. பெரியாரையும் அணிய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. பெரியாரை பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்கிறேன். இப்படி பாதுகாப்பதற்கும் வளர்த்தெடுப்பதற்குமே தேவை என்னவென்றால் இது நைந்து போனவே முடிந்து போய்விட வேண்டும் என்ற கருத்தில் அவர் அழுத்தம் திருத்தமாக ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டு அரசியலில் பொதுவாக நிலவக்கூடிய நோய்களில் ஒன்று எல்லாவற்றையும் தனிப்பட்ட தலைவர்களை மையப்படுத்தி சிந்திப்பது. சாதி ஒழிப்பு என்பது பெரியாருக்காக நாம் செய்ய வேண்டியதல்ல. பண்பாட்டு மீட்சி என்றால் பரமசிவனுக்காக நாம் செய்ய வேண்டியதல்ல. இந்திய எதிர்ப்பு என்றால் அண்ணாவுக்காக செய்ய வேண்டியது. எல்லாமே மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக. மக்களை மையப்படுத்து. தாய் தொழில் கல்விப்பணி தொடங்குகிற போது நாங்கள் சொல்வோம், ஆசிரியரை மையப்படுத்திய கல்வியாக இருக்கக்கூடாது, குழந்தைகளை மையப்படுத்திய கல்வியாக இருக்கிறது. சைல்டு ஓரியன்டட் எஜுகேஷன். கோபாவனுடைய அணுகுமுறை பீப்புள் ஓரியன்டட் அப்ரோச். மக்களை மையப்படுத்துகிறார். நீ கோயிலை ஆராய்ந்தாலும் சரி, துன்பங்களை ஆய்வு செய்தாலும் சரி, இலக்கியங்களை ஆய்வு செய்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவர் பார்ப்பது மக்களை. தனக்கு முன் ஆய்வு செய்தவர்கள் எல்லோரையும் அவர் அங்கீகரித்தார். மானமாமணி ஆனாலும் மயிலை சி வெங்கடசாமி ஆனாலும் அவருக்கு ஆசிரியராக இருந்த நூறு எல்லோரையும் நன்றியோடு மதித்து போற்றுகிறார். கோயிலை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது கூட தற்செயலாகத்தான் அவர் கேட்டுட்டு இருக்கிறார். ஆனால் கோயில் ஆய்வு இதற்கு முன் நடைபெறவில்லை என்பதெல்லாம் இல்லை. எப்படி ஆய்வாளர்கள் விட்டு வைப்பார்கள்? 3 பேர் இருக்கிற கோயில்களை ஆய்வு செய்யாமல் விடுவார்கள். பல உண்மைகள் அதிலிருந்து வெளிவரும். ஆனால் அந்த ஆய்வுகளுடைய பார்வை நோக்கம் என்னவாக இருந்தது என்றால் அந்த கோயிலின் கட்டடக்கலை பற்றிய ஆய்வாக இருந்தது, அந்த கோயிலின் சிற்பங்களை பற்றிய ஆய்வாக இருந்தது. சமயத்துக்கும் கட்டடக்கலைக்கும் இருக்கிற ஒரு உறவு என்னவென்றால் இறையியலினுடைய பிரதிபலிப்பாக கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் அமைகிறது. ஏன் தாஜ்மஹால் அவ்வளவு அழகாக இருக்கிறது? தாஜ்மஹாலுக்குள் ஒரு அழகான சிற்பத்தை வைக்க இஸ்லாமியர்கள் இடம் கொடுக்காது என்பதால் அந்த அழகியல் உணர்ச்சி முழுவதும் கட்டடத்திற்கு போயிட்டது. தாஜ்மஹாலின் அழகிற்கு அதுதான். நீங்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடிய சமயங்கள் கோபுரத்திலும் கொண்டு வந்து சிலைகளாக வைத்து விடுகிறார். எந்த பெரிய கோபுரமும் நிறைய சிலைகளுக்கு குவியலாக. இந்த பண்பாட்டுக்கும் கலைக்கும் இருக்கிற உறவு வெளிப்படுத்தப்படுகிற வடிவம். அதனால்தான் இஸ்லாமிய கட்டடக்கலை என்றே ஒரு கலை இருக்கிறது.
அது ஒரு மதத்திற்கான ஒரு தனி கட்டடக்கலை என்பதில்லை. அந்த மதத்தை பின்பற்றுகிற மக்கள் அவருடைய நம்பிக்கைகள் அடிப்படையில் அந்த கட்டடக்கலையை வளர்க்கிறார். அது வெறும் கோயில்களிலே மட்டுமல்ல, அவருடைய அரண்மனைகள், அவர்கள் கட்டக்கூடிய வீடுகள் எல்லாத்தையும் எதிர்வைக்கும். அப்படி பார்க்கிற போது கோயில் கட்டடக்கலை, கோயில் சிற்பக்கலை என்ற ஆய்வுகள் நிறைய நடந்திருக்கிறது. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி, பெருவுடையார் கோயிலை பற்றி, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அதற்கு அடித்தளம் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, அது இவ்வளவு காலம் நீடித்திருக்கிற அடிப்படை என்ன, அதனுடைய அதிசயிக்கத்தக்க பொறியியல். நாங்க கூட தமிழ் கட்டி வலியுறுத்துகிற போதெல்லாம் சொல்லுவோம், கல்லணையை கட்டியவனோ தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவனோ ஆங்கிலம் படித்தவன் அல்ல, ஜெர்மானியம் படித்தவன் அல்ல, தமிழ் படித்த அசல் தமிழன், முழு தமிழன் கட்டிய கோயில் கட்டிய அணைதான் ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலினுடைய கட்டட கலைஞனுக்கு அவன் பேர் குஞ்சரம் அல்ல, அவன் பீட்டர் பாலும் அல்ல, ரமேஷ் சுரேஷும் அல்ல, குஞ்சரம் அல்லன் என்ற தனித்தமிழ் பெயர் கொண்டவன் தான். அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறான், ராசராசன் பெருந்தச்சன் என்று பட்டம் கொடுக்கிறான். அவனுக்கு தரப்பட்ட பட்டம். ராஜராஜ சோழனுக்கு முடிவெடுக்கிறவனுக்கே அவன் ராசராசன் பெருநாவிதன் பெயர் கொடுத்தான், பட்டம் கொடுத்தான். அதுபோல இந்த ராசராசன் பெருந்தச்சன் என்றுதான் பெயர். ஆக இந்த ஆய்வுகள் அப்படி நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த ஆய்வுகள் தேவை. அழகர் கோயில் ஆய்வை அவர் தொடங்குகிற போது அந்த கோயில் இடம்பெற்றிருக்கிற இடம், அந்த மலை, சூழ்ந்திருக்கிற மலைகள், இசை எல்லாவற்றையும் தெளிவாக முறைக்கிறார். ஒரு பொறியியல் கலைஞரை போல அந்த ஆய்வை செய்கிறார். மதில் இருந்ததா இல்லையா, மதில் இருந்தது என்றால் எப்போதுக்கு அந்த மதில் வந்தது, எல்லாவற்றையும் செய்கிறார். அதை தாண்டி இந்த கோயிலுக்கும் அந்த மக்களுக்கு இருக்கிற உறவை ஆய்வு செய்கிறார். இதுதான் தோப்ப முன்னோடி, இதுதான் முதலாக இதுவரை இந்த ஆய்வுகளுக்கும் தோப்ப ஆய்வுக்கும் இருக்கிற அடிப்படை வேறுபாடு. இதை பற்றி இலக்கியங்கள் இடம்பெற்ற பகுதிகளை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அழகர் எப்படி கர்நாடகரானார் என்பதை எடுத்து காட்டுகிறார். அந்த கோயிலில் பூசை செய்கிறவர்கள் அவர்களுடைய செவிகளை எல்லாம் பெற்று அவர்களோடு பேசி, தொடர் சங்கரால் சுட்டி காட்டியது போல மனித வாசிப்பு என்ற மிக அற்புதமான பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். புத்தகங்களை படித்துதான் ஆய்வு கட்டுரைகள் எழுதுவார். ஆனால் இவர் புத்தகங்களை படித்தார், புத்தகங்களை புறக்கணிச்சது. இந்த புத்தகங்கள் என்பதையும் மனித பட்டறிவினுடைய பெட்டகங்கள் தானே. புத்தகங்கள் எப்படி திடீர்னு வரும், ஏதோ தனியாக உட்கார்ந்து கற்பனையிலே எழுத முடியாது. ஆனால் அதையும் தாண்டி இந்த உயிருள்ள புத்தகங்களாக நடமாடி கொண்டிருக்கிற மாந்தர்கள், எளிய மாந்தர்கள், எழுத படிக்க தெரியாத பாமர மாந்தர்கள், அவர்களிடமிருந்தெல்லாம் ஆண்டு கணக்கில் அந்த செய்திகளை அவர் திரட்டுகிறார். அதற்காக அந்த மக்கள் மத்தியில் போய் வாழ்க்கை எல்லாத்தையும் அவர் செய்கிறார். ஐரோப்பாவில் மார்க்ஸ் ஆய்வு செய்யும் அதே காலத்தில் அமெரிக்க கண்டத்தில் மார்கன் என்று ஒருவர் சமூக வளர்ச்சி போக்குகளை ஆய்வு செய்தார். அவர் செவிந்தியர்கள் நடுவிலே போய் தன்னை ஒரு செவிந்தியராகவே மாற்றிக்கொண்டு ஒரு செவிந்திய பெண்ணையே மணந்து கொண்டு ஆய்வு செய்துதான் அவர் பல முடிவுகளை எடுத்தார். ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவருடைய குடும்பம், தனிச்சுட்டு அரசு ஆகியவற்றின் தோற்றத்தில் இந்த மார்கன் அவருக்கு விரிவாக எடுத்துக்காட்டுவார். எப்படி மார்க்சும் அவரும் ஏறத்தாழ ஒரே முடிவு எடுத்து வந்தார். மார்க்சின் ஆய்வு பெரும்பாலும் நூல் சார்ந்திருந்தது, புத்தக வாசிப்பு. ஆனால் மார்கனின் ஆய்வு மனித வாசிப்பு. அப்படி ஒரு மனித வாசிப்பாளராகத்தான் இந்த ஆய்வினை செய்கிறார். அப்படி அந்த ஆய்வு செய்கிற போது இது ஒரு சிறப்பு, ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு என்னவென்றால், தன்னை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள், புற உலகம், இவற்றிடமிருந்து அயன்மைப்பட்டு தனியறையே உட்கார்ந்து கொண்டு புத்தக புழுக்களோடு தன்னை ஒரு குழுவாக மாற்றிக்கொண்டு உள் நுழைந்து புறப்படுகிற ஒரு சொல்வார்கள், நூன்மான் நுழை புறப்பட்டவர்கள்.
எல்லாவற்றையும் ஒரு கணக்கிலே எடுத்துக்கொண்டுதான் இந்த ஆய்வை செய்கிறார், தன்னை அடைகிறார். அப்படி பார்க்கிற போது பெரியாரை போற்றுகிற போது நம்ம முன்பு சொன்னார்கள், மீண்டும் சொல்கிறேன், அவர் கதை கூடிக்கொண்டெல்லாம் போற்றவில்லை. பெரியாரிடமிருந்து அந்த அதிர்ச்சி மதிப்பு, எந்த ஒன்றை அதிர வைத்து புரிய வைப்பது என்ற ஒன்றை சொல்கிறார். நான் திருவாரூரில் தெப்பக்குளம் கரையில் பெரியாருடைய கூட்டங்கள் கேட்டது. ஒரு பக்கம் தெப்பக்குளம் போய்கொண்டிருக்கும், அது வந்து பக்தர்கள் எல்லாம் பெரியார் பேச்சை கேட்டு சிரித்து கொடுத்தாங்க. தெப்பமா வெங்காயம் அது மிதக்கிறது எப்படி, சாமியாலே மிதக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அது அவருக்கு மட்டும்தான் அந்த உரிமை தமிழ்நாட்டில் இருந்தது. அவ்வளவு துணிச்சலா பேசுவார். அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார், எத்தனையோ சாதி ஒழிப்பு வீரர்கள், அறிஞர்கள் எல்லாம் இருந்தார்கள். ஆனா இந்தியாவிலேயே தாலி தேவையில்லை என்று சொன்ன ஒரே ஒரு அறிஞர் அவர் தான். பெண்ணுரிமைக்கு பேசியவர் கூட அது பேசுறது. தன்னுடைய சாதி ஒழிப்பை, சமத்துவ சிந்தனையை, தன்மதிப்பு சிந்தனையை இறைமறுப்போடும் தாய் மறுப்போடும் இணைத்தார். இறைமறுப்பை விட கடினமானது தாய். எப்ப வந்து நுழைந்ததோ அது வேறு விஷயம். மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து தாய் என்பது அவ்வளவு புனிதமாக மதிக்கப்படுகிறது. தேவையில்லை என்று சொன்னார். அது எந்த அளவுக்கு எடுபட்டது இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் அதை சொன்னவருக்கு பெரியாரை எடுத்து காட்டினார். இப்படிப்பட்ட ஒரு ஆய்வாளர், ஒரு வாய்ப்பான ஒரு சூழல் அமைந்தது. என்னவென்றால், அவருக்கு முன்பு பெரிய ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் எல்லாமே அண்மை கால வரைக்கும் கூட நான் கேட்டிருக்கேன். தமிழ் இலக்கியம் பற்றி ஆய்வு செய்தாலும் சரி, ஆய்வு கட்டுரையை ஆங்கிலத்தில் தான் கொடுத்தார். எப்போதையுடைய ஆய்வு கட்டு தமிழ் பற்றி ஆய்வு, ஆனால் அவர் எழுதியது ஆங்கிலத்தில், ஆங்கில மொழியில் எழுதினால்தான் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பெழுதுவது போல அப்பதான் அதற்கு மரியாதை கிடைக்கும். அப்படி இருந்தவர் முதலில் மாணவராக இருந்து 6 ஆண்டுகளில் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றி பிறகு ஆய்வு தளத்திற்கு சென்று முதலில் புதுமைப்பித்தன் கதைகளை பற்றி ஆய்வு செய்வது. அது ஒரு சமூகமோடு செய்வதா. அது வேண்டாம் என்று அந்த ஆசிரியர் கொடுத்த அறிவுரையை ஏற்றுதான் அழகர் ஒதுக்குகிறார். அதனுடைய விளைவு அவ்வளவு சிறந்த ஒரு ஆய்வு கட்டுரை மட்டுமல்ல, அடுத்தடுத்து ஒரு எளிய சுருக்கமான சின்ன சின்ன கட்டுரைகளாகவே நிறைய எழுதியிருக்கிறார். அதே போல் யார் பேட்டி கேட்ட போதும் அந்த பேட்டியை அவர் துணிந்து கொடுக்கிறார். அப்ப அதனால்தான் அவருடைய இந்த ஆய்வு என்பது உயிரோட்டமான ஆய்வாக இருக்கிறது. கோயிலுக்கு மக்களுக்குமான உறவை எடுத்து காட்டுகிறார். இதில் நான் மிக முக்கியமாக சொல்ல ஒரு நண்பர்களே, சரி இப்படி இருக்கிறது, இது போன்ற அறிஞர்கள் பெரும்பாலும் விரக்தியில விழுந்து விடுவார். உண்மைகள் இருக்கிறது, யாரெல்லாம் கவனிக்கிறாங்க. நான் சொன்னார், எப்படி இளைஞர்கள் அவரோடு ஈர்ப்போடு இருந்தார்கள். பெரிய அறிஞர்கள் வைத்தார்களோ இல்லையோ, ரொம்ப இளைஞர்கள், மாணவர்கள் அவரிடம் ஈர்ப்பு கொண்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் எடுத்து காட்டினார். அந்த கேள்விக்கு தான் அவர் விடை சொல்றார். ஒரு சிறுதெய்வ வழிபாட்டை பற்றி ஆய்வு செய்கிறார். அவர் எந்த சிறுதெய்வத்தை வழிபடவில்லை, எந்த பெருந்தெய்வத்தை வழிபடவில்லை. ஒரு கட்டத்தில் அவரிடம் கேட்கிறார்கள், ஐயா அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்ற கடவுள் இருக்க தேவையில்லை, கடவுள் என்ற பொருள் இந்த உலகத்திற்கு தேவையில்லை. ஸ்டீவன் ஹாக்கிங் சொன்ன பதில, the universe needs no creator என்று சொன்னார். இந்த உலகம் இவ்வளவு சிறப்பாக இயங்குகிறதே, புவி சுற்றுகிறது, சூரியன் மற்ற எல்லா கோள்கள் இயங்குகின்றன, இந்த உலகம் ஒழுங்காக இயங்குகிறது என்பதே கடவுள் இல்லை என்பதை நிரூபிக்கிறது என்று ஹாக்கிங் சொன்னார். ஒரு ஆள் வந்திருந்தா இது அடிக்கடி கோடாற்படுகின்ற என்று சொன்னார். தோப்பனுடைய பதில். ஆனால்
அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தெளிவு என்னவென்றால், சாதி ஒழிப்போடும் சமத்துவத்தோடும் இந்த கடவுள் ஒழிப்பை இணைத்துவிடக் கூடாது என்ற தெளிவு அவர்கள். ஏனென்றால் எந்த மக்கள் உழுது நமக்கு வேண்டிய உணவை விளைவிக்கிறார்களோ, எந்த மக்கள் இந்த கட்டடங்களை கட்டி எழுப்புகிறார்களோ, அந்த மக்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்களது நம்பிக்கைகளில் அறிவு ஒளிந்திருக்கிறது. அறிவில்லாத எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? எனவே அவர்கள் பலவற்றை படைத்தார்கள். அந்த படைப்புகளில் ஒன்றாக தங்கள் தெய்வங்களையும் படைத்துக் கொண்டார். அந்த தெய்வங்கள் யார்? நீங்க நடுகள் இலக்கிய கடவுள் என்று பெயர் கொடுத்து, நடுகள் என்பது என்ன? ஒரு இனத்திற்காக, நாட்டுக்காக, ஒரு பகுதி மக்களுக்காக போரிட்டு இறைந்தவர்களை நினைவு கூறுகிற அடையாளம். மாவீரர் நாள் கொண்டாடுகிற ஒரு மாவீரர் துயிலும் இல்லங்கள் என்று அழைக்கிறவங்க நடுகள் வழிபாட்டுக்கு தொடர்ச்சி. இந்த நடுகள் என்பதே மனிதர்களை தெய்வங்களாக்குகிற ஒரு முறை. தெய்வம் வேறு, கடவுள் வேறு என்று சொல்லுவது. எனவே அந்த சிறு தெய்வங்களையும் நீங்கள் சேர்த்து எல்லாவற்றையும் ஒழித்து விடுவார். நாங்கள் வேடிக்கையாக சொல்வது எடுத்த மக்களுக்கு கூட நீங்க கூட அவசியம். சரி, நீங்க உங்க தலைவருக்கு போறீங்க எப்படி? தெய்வங்கள் தமக்கு முன்னால் படைப்பவற்றை எடுத்து உண்பதில்லை. ஆனால் தலைவர்கள் அவர்களுக்கு முன்னால் படைத்தவற்றையும் படைக்காதவற்றையும் தின்று விடுவார்கள். இந்த நம்பிக்கையை விட இந்த நம்பிக்கை தான் மோசமான. எல்லாத்தையும் தலைவர் பார்த்துக் கொள்வார் என்ற மூட நம்பிக்கை இந்த சிறுதைகளை விட மோசமான. அந்த நம்பிக்கை விட இது மோசமான. எனவே இந்த நம்பிக்கைகள் ஒழிவதற்கான பொருளியல் அடித்தளம் உருவாக, இந்த நம்பிக்கைகள் ஒழிவதற்கான பண்பாட்டு புரட்சி நடைபெற வேண்டும். இது இல்லாமல் இதே பொருளியல் வாழ்க்கை முறை, இதே பொருளாதார முறை, உற்பத்தி முறை, இதே பண்பாட்டு, இதே அரசியலை வைத்துக் கொண்டு இந்த நம்பிக்கையை நான் ஒழித்து விடுவேன் என்று புறப்படுவது என்பது அதுதான் மூட நம்பிக்கை. உண்மையிலே மூட நம்பிக்கை. இப்படித்தான் மூட நம்பிக்கையை ஒழிக்க முடியும். அதில் தோப்பாவுக்கு அழுத்தமான தெளிவு உள்ளது. மக்களுடைய பண்பாட்டின் வெளிப்பாடுகள் நிறைய சொல்லலாம். இந்த நீதி நம்ம பழக்கத்தில் இருக்கிற அந்த சொல் நீதினா யார்? ஏன் நீதி நீர் என்ற பெயர்? வள்ளி என்றார் யார்? வள்ளி தானே நம்ம இலக்கியங்கள்ல முழுவதும் இடம்பெறுகிறது. எப்ப தேவானை வந்தார்? முருகன் சுப்பிரமணியனான பிறகுதான் தேவானை கற்றார். அப்ப அவனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு அம்மா, ஆகி மாமி எல்லாத்தையும் உருவாக்கி சொல்கிறார். முப்பாட்டன் முருகன் என்று சொன்னால் மற்ற கடவுள்கள் என்ன உறவு என சொல்ல வேண்டுமே. முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டார். பாட்டன், அவன் பாட்டனுக்கு முப்பாட்டன். அவன் பாட்டன் யாரு? தகப்ப யாரு? மாம யாரு? இது ஆகிய கடவுள் படைப்புல இதெல்லாம் வந்துருது. நான் தமிழனுக்கு அப்படி இல்லை. முருகன் அவன் வேலேந்து போரிட்டவன், குளங்காக்கும் காவலனாக திகழ்ந்தவன். அவன் வள்ளியை வணங்கிறான். பட்டுக்கோட்டை பாட்டி கூட சொல்வார், வள்ளியை நோக்கி முருகனை நோக்கி பாடுகிற போது, நீ குரத்தியான வள்ளியை மணந்து கொண்டாயே, ஆனால் உன்னை வழிபடுகிறவர்கள் எல்லாம் என்ன செய்து கொடுக்கிறார்கள் என்றால், எங்கெல்லாம் சாதி பார்த்து பெண் பார்த்து பார்த்து கேட்பார். முருகனை சரியா அடையாளம் காட்ட முடியாது. அதற்காக முப்பாட்டன் முருகன் என சொன்னால் மற்ற கடவுள்கள் என்ன உறவு என சொல்லிவிட்டுத்தானே யார் நமது உறவு என்று சொல்ல வேண்டும்.
கேள்விகள் இதெல்லாம் அவர் ஒரு கடைசி காலத்தில் ஓய்விட்டிருந்த போது கொடுத்த பேட்டிகள்ல இந்த செய்திகளை எல்லாம் அவர் சொல்ற. இந்த கேள்விகள் கேட்கிற போது அடுத்து ஒரு கேள்வி வருகிறது. சில சிக்கல்களை ரொம்ப எளிதாக தோப்பாக எடுத்திருக்கிறார். இதான் ரொம்ப முக்கியமான. எல்லோரும் என்ன கருதுகிறார்கள் என்றால் தமிழ் தேசியம் என்றால் அதற்கு ஒரு அரசியல். தமிழர் இறைமை என்று நம்ம முன்வைக்கிறோம். அதற்கான அரசியல். தமிழக இறைமை இல்லை என்றால் தமிழ்நாட்டில் இந்த பொருளாதார உறவுகளை, உற்பத்தி உறவுகளை மாற்ற முடியாது. நிலச்சீர்திருத்தம் மூலமா பண்ண முடியாது. இடஒதுக்கீட்டை முழுமையாக செய்ய முடியாது. எனவே நமக்கு அரசு அதிகாரம் இதுதான் தமிழர் அரசு. தமிழர் பொருளியல் நமக்கு வேண்டிய வேளாண்மை எப்படி இருக்கும், நம்முடைய தொழில் எப்படி இருக்கும், நம்முடைய சூழலியல், தமிழர் சூழலியல், இந்த இடமெல்லாம் ரொம்ப தெளிவா வந்துவிடுகிறது. ஒரு சிக்கலாக இருப்பது தமிழர் பண்பாட்டு. தமிழர் பண்பாட்டின் ஒரு கூறாக மக்களுக்கு மதம் வேண்டும். கார்ல் மார்க்ஸே சொல்லிவிட்ட அவன் நம்பிக்கை இழந்த மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஆறுதலாக மதம் இருக்கிறது. மத மக்களுக்கு அப்படின்னு மதத்தை ஒரு நாள் சட்டம் போட்டு ஒழிக்க முடியாது. மதத்தை தடை செய்ய ஒரு கட்சியை தடை செய்ய கூட இன்னைக்கு இந்த மதத்தை நான் தடை செய்ய என்று சொல்றேன். பார்க்க போனால் 70 ஆண்டு காலம் ஒரு குமுகிய பொருளிகள், சோசியலிச பொருளிகள், சோசியலிச அரசு வேலையில திண்டாட்டத்தை ஒழித்து, வறுமையை ஒழித்து, ஆணாதிக்கத்தை ஒழித்து வாழ்ந்த சமூகத்தில் கூட கடவுள் முதல் ஒழித்து விடவில்லை. குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒன்று குறைகள் கல்வியும் அறிவியலும் பெருக்கெடுத்த நாடுகள் எல்லாமே குறைந்திருக்க. நம்ம ஊர்ல கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போற மாதிரி அமெரிக்காவிலே கனடாவிலே போறீங்க. அன்னைக்கு காலத்துக்கு எங்க போய் விளையாடலாம், எங்க போய் போடலாம் ரொம்ப குறைச்சோம். முதிர்ந்தவர்கள் தான் போறாங்க, இளைஞர்கள் குழந்தைகள் போறதில்லை. ஆனா இப்படி இதை ஒழித்து விட முடியாது. அது அப்படியே கடைந்து போவதுதான், உதிர்ந்து போவதுதான் என்று சொன்னால் தமிழர்களுக்கு ஒரு மதம் வேண்டும். நம்முடைய தோழர்கள் என்னிடம் ஒரு முறை வாழ்ந்துட்டார். மதம் 2 கட்சி இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, பெரியார் எடுத்த நிலைப்பாடு நமக்கு மதமா வேண்டாம், கடவுள் வேண்டாம். நான் இந்துக்களாக இருக்கிற வரைக்கும் நம்மால் இந்த சாதியை ஒழிக்க முடியாது. நாங்கள் இந்துக்கள் அல்ல, நான் ஏன் இந்து அல்ல என்றே ஒரு கற்று. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏன் இந்துவாக இருக்க முடியாது, தீண்டப்படாதவர்கள் என்பதற்கு மிக தெளிவாக விளக்கப்படுகிறார். இந்தி என்ற சொல்லுக்கு 3 பொருள் உண்டு. ஒன்று, அது ஒரு நிலப்பகுதியை குறிக்கும். இந்து மகா சமுத்திரம், எங்க முஸ்லிம் மகா சமுத்திரம் எங்க இருக்கு, கிறிஸ்துவ மகா சமுத்திரம் எங்க இருக்கு. இந்தியா இந்துஸ்தான் என்று அழைக்கப்பட்ட காலத்தில், இந்தியாவுக்கு தெற்கே இருக்கிற காலம், இப்படி ஈழத்தமிழர்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்து மகா சமுத்திரம் நம்ம இந்திய பெருங்கிற அந்த ஒரு செக்குலரிஸ்ட் கொண்டு வந்து இது ஒன்று நிலப்பரப்பை குறிப்பது. இந்த இண்டூஸ் என்று மார்க்ஸ் இருக்கிற இடம்னா இந்திய துணைக்கண்டத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் குறிக்கிறது. நம்ம இந்துக்கள் இந்து மதம் என்பது இல்லை. மூன்றாவதாக ஒரு சில இறையியல் முறைகள், ஒரு சிறை வணக்கமோ, கும்புற முறை, சடங்குகள், சம்பிரதாயங்கள், இதை வச்சுதான் இந்த இந்து என்ற சொல் பயன்படுத்தப்படும். இது மூன்றாவது முக்கியமான பொருள் என்னவென்றால், ஒன்று புதியியல் சார்ந்தது, இன்னொன்று இறையியல் சார்ந்தது, மூன்றாவது சமூக கட்டமைப்பு சார்ந்தது. என்றால் ஏதாவது சாதி இருக்கும். சாதி என்றால் அது சமூக பொருட்பற்றி உனக்கு ஒரு பங்கு இருக்கும். அதை வச்சுதான் பிரிச்சிருக்கலாம். பிராமணனுக்கு மேலே சத்திரியன் இருக்குது, வைசியன் இருக்குது, சுற்று இல்லை எதையும் சேராதவர்கள், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச செய்தி. இந்த பொருளில் தான் நீ பஞ்சமடை, தீண்டத்தகாதவனை இந்த 4 வர்ணங்களில் கூட நீ சேர்த்துக் கொள்ளவில்லை. அவர்கள் சவர்ணர்கள், பஞ்சமனம் அவர்ணன், எனவே அவர்கள் இதான் அம்பேத்கர் சொல்லுங்க.
இது பொருள் என்ன இல்லை என்றால் நீ மத நம்பிக்கையை விட்டுறணும், கோயில்களுக்கு போறதை நிறுத்திடணும், அப்பதான் சாதி ஒழியும். இது பார்ப்பனர்களுக்கும் சாதி ஆதிக்கத்தில் ஆதாயம் இருக்கிறவர்களுக்கும் மிகவும் ஆதரவாக. உனக்குதான் என்ன கடவுள் நம்பிக்கை இல்லை, நீ என்ன கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்கள, வெறும் தெய்வமோ சிறு தெய்வமோ ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுற, நீ என்ன நினைச்சுக்கிற? சிறு தெய்வமா இருந்தாலும் காமாட்சியம்மனை போயிட்டாலும் யாரையும் போயிட்டாலும் நீ என்ன நினைத்துக் கொள்கிறாய் என்றால் நான் இந்துன்னு நினைச்சுக்கிறேன். ஒரு இந்து என்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் சாதி முடியாது என்றால் சாதியை பாதுகாப்பதற்கு அதுதான் சிறந்த வழி. நான் இந்து அல்ல என்று சொல்வது, நான் இந்து அல்ல என்பதை சரியான பொருளில் சொல்றேன். அதை பரமேஸ்வரன் நான் அந்த அர்த்தத்தில் அல்ல. அப்ப அந்த இந்து என்பது வைதிக மதத்தை, வைதிக மதத்திற்கு சார்பாக இருக்கிற பார்ப்பனிய கருத்தியலை குறிக்கிற ஒரு சொல்லாக பார்த்தோம் என்றால் தான் இந்த இந்து இல்லை என்பதற்கு அர்த்தம். சரி, அப்படியா இந்து மதம் இல்லை. வேற என்ன மதம்? மரபியடிகள் என்ன பண்ணாரு? சைவ மதம். அது தனி தமிழ் சைவம். அதுதான் சைவமும் தமிழும் எவ்விரு கண்கள். இதை ஒத்துக்கொள்ளாத பெரியார்கள மரபியடிகளோடு சேர்ந்து இந்தியர் போராட்டத்தில் ஈடுபட்டார். 38 செப்டம்பர் 11 சென்னை கடற்கரையில் தமிழ்நாடு தமிழறிக்கை என்ற முழக்கம் பிறந்த மேடையில் பெரியாரோடு மரபியடிகள் இருந்தார். அவரும் அந்த முழக்கத்தினுடைய 3 மூலவர்களில் அவர் ஒருத்தர். சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், பெரியார், இதெல்லாம் அந்த முழக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் மறைமலை அடிகளின் சைவத்தை அவர் ஒத்துக்கொண்டார். சைவம் தமிழின் ஒரு அடையாளம் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னும் சிலர் சரி சைவம் சரிப்பட வைணவத்தை சொல்லுமா, ராமானுஜர் தான் பேர் வேணா பார்த்துக்கலாம். வைணவம் வேணா மானியம் வச்சு, சைவம் வேணா சிவனியம் வச்சு, இன்னும் இருக்கு. சாக்தம் வைத்துக் கொள்ளலாமா, கௌமாரம் வைத்துக் கொள்ளலாமா, சௌரவம் வைத்துக் கொள்ளலாமா? இது எதையுமே வைத்துக் கொள்ள முடியாது. அப்படின்னா நாத்தியத்தை வைத்துக் கொள்ளலாமா? வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிறுபான்மையா. இவ்வளவு சிறுதெய்வ வழிபாடுகள் மரபுகளை எல்லாம் ஆய்வு செய்த தோப்ப தெளிவா ஒரு விடை சொல்ற. தமிழ் தேசியம் இந்து மதத்துடன் போய் இணைய, இந்து மதம் எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டதென மேலோட்டமான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார். நான் இந்து அல்ல என ஒரு நூல் எழுதியுள்ளேன். தமிழ் தேசியத்தில் எல்லா மார்க்கங்களுக்கும் இடம் உண்டு. தமிழ் தேசியத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், சைவ சமயத்தவர்கள் இருக்கலாம், வைணவ சமயத்தவர்கள் இருக்கலாம், எந்த சமயமும் எனக்கு இல்லை என்று அறிவிக்கிறவர்களும் இருக்கலாம். இந்த ஆத்தியர்களுக்கு எனக்கும் நாத்தியருக்கு உண்மையில் இதை சொல்கிறவர் ஒரு நாத்திகர், தன்னை வெளிப்படையாக நாத்திகராக அறிவித்துக் கொண்ட ஒருவர் தான் இதை சொல்ற. அவர் என்ன ஆசைப்படலன்னா, தமிழ் தேசியம் வெற்றி பெறணும்னா தமிழ்நாட்டில் எல்லோரையும் நாத்திகத்துக்கு மாத்திரணும் என்று அவர் கருதுறார். அது சமூக அறிவியலுக்கு முரணானது என்ற தெளிவோடு அவர் இருந்ததனால் அவர் சொல்றார். இந்து என்ற சொல்லே ஒரு மிஸ்நோமர், தவறான பெயர். அப்படி ஒரு மதமே கிடையாது. இந்த நிலத்தின் எந்த பழைய நூலிலும் நாங்கள் சொல்கிறேன். இதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. அதை சொல்ற அந்த பேட்டியில தான், அந்த இறுதி காலத்தில் இருக்கிற பேட்டியில தான் ஒரு கேள்வி அவரை நோக்கி கேட்கிறார். நீங்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை நம்புகிறீர்களா? நான் இந்த நூல்ல எல்லாம் படிக்கிறேன், அவர் சொன்னதான் படிக்கிறேன். இது நான் நினைக்கிற நிகழ்வு தடம் இதை கொடுத்த பேட்டி. நீங்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை நம்புகிறீர்களா? ஆமா. நம்புறதுன்னா ஏதோ ஒன்றை இன்னொன்று நம்புறது மாதிரி இல்லை. அடுத்த வழி, நான் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை நம்புகிறேன், நானும் தமிழ் தேசியம் தான்.
என்று வழங்கினாங்க. அவர் நூலை படித்து அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வழங்கினார்கள். நான் அவர் என் இயக்கத்துக்காரன் என்று வழங்குகிறேன். எந்த இயக்கத்தை அவர் பேசிட்டாரோ அந்த இயக்கத்தை நான் இருக்கிறேன். அவர் இந்த இயக்கமும் தெரிஞ்சிருக்கணும், யாரும் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை. அவருடைய நம்பிக்கைகளை முழுக்க முழுக்க நான் எடுத்து பார்த்தால் எனக்கு முரண்படுகிற இடமே தெரியல. இவர் சொல்லுகிற இந்த செய்திகளை தான் நாம் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கோம். அவர் எதிரில் நின்று நான் எதிரில் உட்கார வைத்து நான் இந்த வகுப்பை எடுத்திருக்கேன். இதே செய்திகளை தான் அன்னைக்கு இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு. எல்லாம் பேசியிருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பெரியார் தமிழ் தேசியம் ஒரு தொகுப்பு வந்தது. அதில் என்னுடைய பேச்சு தோழர் குளத்தூர் மணி பேசியிருக்காரு, தோழர் செந்தில் பேசியிருக்காரு, மறைந்த தமிழேந்தி ஐயா கவிஞர் தமிழேந்தி பேசியிருக்காரு. ஒரு இயல்பாக நீங்க எதிர்பார்க்கலாம். இதில் விவாதத்துக்குரிய உரை என்பது என்னுடைய உரை இருக்கும், ஒரு செந்தில் இளந்தமிழர் தான் இதை நூலாக வெளியிட்டார். இந்த வெளியீட்டு விழா நெல்லையில் நடத்தினார். அது இதுல இருக்கு, உங்களுக்கு வலையொலியாக இருக்கிறது, யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். உண்மையிலேயே நமக்கு என்ன கொடுமையா இருக்குதுன்னா அவருடைய சமமா பேச முடியாத அளவுக்கு இறைப்பு வருது. அந்த ஒரு புகைப்பழக்கத்தினுடைய அடிக்கடி போட்டு நோய்வாய்ப்பட்ட நிலையோ தெரியல, இறைப்பு பேசுறாரு. அதில் முழுக்க உங்களுக்கு அவர் ஒரு செய்தியை வெளியிட்டார். நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படின்னா நிறைய சொல்றேன். அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி இதில் நம்பிக்கை இழக்காம பேசுறாங்க, அதான் முக்கியமான. திமுக அதிமுக திராவிட இயக்கமே பெரியார் பேச எல்லாம் விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் நம்பிக்கை இழந்துட்டாங்க, எல்லாம் நைந்து போயிட்டு இருக்கின்றன என்று சொல்றாங்க. நிறைய போய் நம்பலாம். தமிழ் தேசியோடு ஒப்புக்கு பேசிக் கொண்டிருக்கிற நான் அடிக்கடி சொல்ல போராடும் தமிழ் தேசியம் ஒன்று இருக்குது, வாயாடும் தமிழ் தேசியம் ஒன்று. வாயாடும் தமிழ் தேசியத்தை மூலமாக அகல முடியாது, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கு துல்லியமா நேரடியாக பேசுறாங்க, எந்த வழக்கம் இல்லாம சொல்றாங்க. அப்புறமே என்ன சொல்றீங்க, இல்லை இதற்கான இயக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன, அவர்களை முன்னெடுத்து செல்வார்கள் என் நம்பிக்கையோடு இருக்கிறார். அந்த முறையில் பார்க்கிற போது அந்த நூலை பற்றிய அவருடைய திறனாய்களை மொத்தத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க அந்த நூல் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறைய வெளியிட்டிருக்கோம் இயக்கத்தில் பெரியார் தமிழ் தேசியம். அதில் பெரியார் பற்றிய விமர்சனங்களும் இருக்கு. மொழி கொள்கை தொடர்பாக அவர் 65 மொழி போராட்டத்தில் எடுத்த நிலைப்பாடு தொடர்பான விமர்சனங்கள்லாம் இல்லை. அதை முழுக்க படித்துவிட்டு அவர் பேசுறார். அதில் தான் ஒரு செய்தி மட்டும் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அவரை தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்பது என்று வருகிற போது எப்படி பெரியாரோடு எந்த அளவுக்கு ஒரு செய்தியில் பெரியாரை மதித்துக் கொண்டே கூர்மையாக வேறுபட்டிருக்கிறார் என்பதற்கான ஒரு சான்றைத்தான் அது என்னவென்றால், ஒரு சங்கராமன் குறிப்பிட்டார், சிலப்பதிகாரம் பற்றிய ஒரு பார்வை. சிலப்பதிகாரம் பற்றிய பார்வையில் பெரியாருடைய பார்வை மிகவும் மோசத்தனமான ஒரு பார்வை. என்ன முக்கியமான சிக்கலா இருந்துச்சுன்னா, சிலப்பதிகாரத்தையும் கண்ணகி கதாபாத்திரத்தையும் மிகப்பெரிதாக உயர்த்தி பிடித்தார்கள் திமுக, அண்ணா மற்றவர்கள். கண்ணகி கற்புக்கரசி அண்ணாவின் ஆட்சி ஆதரித்துக் கொண்டே 68 உலக திருமாநாட்டின் போது கண்ணகி சிலை என்பதெல்லாம் பெரியார் எதிர்த்தார். எனக்கு இதெல்லாம் போய் செலவழிச்சுட்டு இருக்கிறார்கள். கண்ணகி பற்றி பேசும்போது அவருக்கு ஒரு வாசகம் வரும். கண்ணகி கற்புக்கரசினா மற்றவெல்லாம் அவசாரியா என்று கேட்கிறார். இதே வார்த்தை, கண்ணகி கற்புக்கரசினா மற்றவர்களெல்லாம் அவசாரியா என்று கேட்கிறார். இந்த கற்பை மையப்படுத்தி கண்ணகியை உயர்த்தி பார்க்கிற ஒரு பார்வை. கற்பி என்பதை அப்படி சுருக்கி குறிப்பிட்டு, நாங்கள் சிறையில் இருந்த போது மன்னன் ஒரு முறை வந்தார். பெரியாரியை கண்ணோட்டம் ஒரு பட்டிமன்றம் நடக்குது. கற்பி சிறந்தவரை கண்ணகியா பார்க்க 2 தரப்பிலும் சிறையில் இருக்கிற இலக்கிய ஆர்வலர்கள் பேசுறாங்க. இலக்கிய ஆர்வலர்கள் தீர்ப்பளிப்பதற்கு முன்பு அண்ணன் மிக அருமையான ஒரு வேலை செய்தார்.
நான் முதல்ல இந்த மன்றத்தினுடைய தீர்ப்பை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யாரு கண்ணகி பக்கம் கை தூக்கு, யாரு மாதி பக்கம் கை தூக்கு? பெரும்பாலானவர்கள் கண்ணகி பக்கம் கை தூக்கு, மாதி பக்கம் கொஞ்சம் கை தூக்கு. சரி, இந்த மன்றத்தின் தீர்ப்பு முடிக்கணும். இப்ப என் தீர்ப்பை சொல்றேன். கண்ணகி கட்டிய கடவுளுக்கு தான் உண்மையா இருந்தார், மாதவி நினைத்த தலைவனுக்கே உண்மையா இருந்தார். எனவே கண்ணகி மாதவி தான் கற்பிச்சிருந்தவர் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன்னு சொல்றேன். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, கற்பல்ல மையமான சிக்கல். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுகிற போது அதனுடைய ஒரு கூறு தமிழ் ஓர்கள் தமிழ்நாடு முழுவதையும் ஒன்றா வைத்து எழுதுகிறார். இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கினை என்று செங்கற்பனை போட்டும்போது சொல்றார். அன்னைக்கு தமிழ்நாடு என்று ஒரு அரசியல் அமைப்பு, சேரநாடு, பாண்டி நாடு, சோழ நாடா இருக்கிறது, இன்னும் சிறு சிறு பொருள் அரசுகள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தமிழ்நாடு என்றே அறிவிக்கிறார் சிலப்பதிகாரம். அடுத்தது முக்கியமானது என்னன்னா, அது ஒரு அரசியல் காப்பு. என்ன அரசியல் இருக்கு? அதை இளங்கோவடிகள் மிக தெளிவா சொல்றார். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். நீ அரசியல் இருந்து தவறு செய்தால் அறம் உன்னை கூற்றுவிடும். அறமே உனக்கு அறிவா வந்து சேரும். பாண்டியன் நெடுஞ்செழியன் நீதி தவறினான். நீதி தவறினுடைய விளைவு என்ன? அவன் அறிந்து போனான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதுதான் சிலப்பதிகாரத்தினுடைய நீதி நெறி. மாறல் என்பது அதுதான். அதனுடைய அதிலிருந்து வரக்கூடிய நீதி நெறி என்பது அதுதான். நான் கூட சொன்னேன், நான் ஒரு நேரத்தில் இந்த கண்ணகி சிலையை ஜெயலலிதா அகற்றி கொண்டு போய் அருங்காட்சியகத்தில் பதுக்கிய போது அதை எதிர்த்து இயக்கம் நடந்து போனாங்க. அப்ப நான் சொன்னேன், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை கண்ணகியின் சிலையிலிருந்து எடுக்கிற பொருளாக பார்த்து ஜெயலலிதா நடுக்கிறார். ஏன்னா இவர் அரசியல் பிழைத்துக் கொண்டே இருக்கும். பிழைனா பிழைக்கிறது, பிழை செய்த குற்றம் செய்து கொண்டே இருக்கிறார். எனவே அவருக்கு அது ஆகல, அவர் பார்க்கறது ஆகல. என்னமோ அது எந்த பக்கம் பார்க்கறது சரியான இல்லை, யாரும் ஜோசியம் சொன்னாலும் கொண்டு வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம போராட்டம். அப்புறம் இல்லையில கற்புக்கரசி கண்ணகி சிலையை கூட கலைக்கிறத திரும்ப வச்சுட்டார். கற்புக்கரசி பிரச்சனை இல்லை, கற்பல்ல இங்கே பரமசிவாரை அப்படியே மாற்றி சொல்றாங்க. சிலப்பதிகாரம் அரச பயங்கரவாதத்திற்கு எதிரான இலக்கியம். ஒரு அரச பயங்கரவாதம் அது. இதுல பெரியார் ஒரு கூர்மைய மாறுபடுற பாறை தொடர்பாக மாறுபடுற அதெல்லாம் கூட மேல ரொம்ப கூர்மையா மாறுபடுற. கண்ணகியை படிப்பதை பெரியார் ஒரு தொடர்ச்சியாக நடைபெற வைத்திருந்தார். அவருடைய கோபம் ஒரு பெண் கோணத்தில இருந்தே எல்லாத்தையும் பார்க்கிறேன். அதுல ஒன்றும் தவறு இல்லை. கற்பு கற்பு கற்புன்னு சொல்லி ஒரு பொருட்களை பணாவோடு கொடுத்துறானே, பெண்களாகிய நாம பேசுவோம்ல பெரியார், தன்னையும் பெண்ணாகி கொண்டு பேசுவோம். எனவே அந்த கோணத்தில் அவர் எதிர்க்கிறார். கோப்ப சொல்றாரு, நம்ம இக்காலத்திய சொல்லாளர் அரச பயங்கரவாதம் அதை பயன்படுத்துகிறார். சிலப்பதிகாரத்தை பார்த்து அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து எழுதப்பட்டதுதான் சிலப்பதிகாரம். ஒரு பார்வை. அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிஞர், அறிஞர்னா மக்களை வந்து வேறுபட்டு நின்ற ஒரு அறிஞர். என்னுடைய கருத்தியல் களம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கருத்தியல் களத்தின் முடிவுகளை செயலாக்க வேண்டியது அரசியல். எல்லாத்தையும் எல்லாருமே செய்ய முடியாது. அவர் ஒரு பகுதியை செய்தார், கருத்தியல் களம். எப்படிப்பட்ட அறிஞராக இருக்கிறார் என்பதற்கு நாம் சொல்லணும்னா, கிராம்சி சொல்வார், ஆர்கானிக் இன்டெலெக்சுவல். ஆர்கானிக் ஃபார்மிங் தெரியும் இல்லையா? ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்னா உயிரோட்டம் உள்ள ஒரு அறிஞர். அவருடைய உயிரோட்டத்திற்கு அடிப்படையாக இருப்பது அவர் மண்ணில் வேறுபட்டு நிற்பது. மண்ணில் வேறுபட்டு நிற்பதுன்னா மண்ணின் மக்களோடு இணைந்து பரமசிவன் ஒரு ஆர்கானிக். அவருடைய பல்வேறு ஆய்வுகள், அவருடைய ஆய்வு முடிவுகள்
அவரை நான் ஒரு தமிழ் தேசியன் என்று அறிவித்துக் கொள்கிற நிலையை அழைத்து இன்னைக்கு அவருக்கான நினைவு நிகழ்ச்சிகள் கோயம்புத்தூர் நடக்குது, மதுரையில் நடக்கிறது, நாம் இன்னைக்கு இங்க நடத்துறோம். பட்ட இடங்களில் நடக்கல, எனக்கு தெரியல. ஆனா அதிக உரிமையோடு நடத்துகிற வாய்ப்பை